ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குழல் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய டேஸ்டான பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டு வேக வச்சு வடித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததும் நான் இன்றைக்கி 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் 3/4 பதத்துக்கு வேகிற அளவுக்கு மட்டும் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை வடிச்சிட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட பாஸ்மதி ரைஸ் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை மூடி போட்டு மூடிடுங்க. இப்போது அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பேனில் பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் பிரியாணி தாளிப்புக்கு ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பே லீஃப், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் இதில் நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு கலந்துருங்க. கூடவே இதில் இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், இப்போ இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கலந்துருங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ நம்ம தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு கூடவே இப்போ நான் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இந்த டைமில் நான் இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். கழுவி அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் இப்போது நான் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் பன்னீர் நல்லா வேகிற வரைக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆகிருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. மசாலாவோட பச்சை வாசனும் போயிருச்சு. இப்போ இதில் நம்ம வடித்து வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. அரிசி உடஞ்சிராமல் பார்த்து மெதுவாக கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். ஏன்னா அரிசி நம்ம 3/4 பதமாக வேக வச்சு எடுத்த அரிசி அப்படியே அந்த சூடில் இருக்கும்போது நல்லா வெந்துடும். மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மளோட அரிசி நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா குழல் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.